வணக்கம் எல்லோருக்கும். செகண்ட் டைம் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ். இந்த தடவை த்ரில்லில் எக்ஸ்பீரியன்ஸை தேடி போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் பண்ண ரைடெல்லாம் என்னன்னு இப்போ பாருங்க. ஹாய், இப்போ நம்ம எங்கே போகிறோம்? யூனிவர்சல் ஸ்டுடியோஸ். ஏ பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. தம்பி பா, இங்க வா, இங்க வா, சீக்கிரம் வா. மம்மி இங்க வாங்க மம்மி. ஹாய், திரும்ப வந்துட்டோன்னு சொல்லு, சீக்கிரமா வந்துட்டோன்னு சொல்லு. எத்தனை மாதம்? ஹாய் டாடி. யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்குள்ள போன உடனே எங்களோட எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. இதில் என்னன்னா, இந்த சாமை வந்து காட்டினா வந்து நமக்கு ப்ரிவிலேஜஸ் கிடைக்கும். வாவ், இதில் வந்து நம்ம சாம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி இதில் மாட்டிக்கலாம். அதாவது சாம் பிரேஸ்லெட். இன்னைக்கு நியூ ரைட். லாஸ்ட் டைம் வந்தோம், இப்போ வந்து நம்ம வந்து மினியான் லேண்ட் ஃபர்ஸ்ட் வந்தோம். லாஸ்ட் டைம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பின்னாடி இருந்து வரலான்னு நினச்சிது, பட் ஆனால் எங்களுக்கு வர டைம் இல்லை. வந்து முன்னாடி இருந்து போகிறோம், பின்னாடி இருந்து வந்துட்டோம், இப்போ முன்னாடி இருந்து போகிறோம். ஓகே, சூப்பர். இங்கே வந்து என்ன ரைட்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, டெஸ்பிகபிள் மினியன் மேகம். அங்கே போகலாமா? அங்கே போகலாம், அங்கே போகலாம். பேங்க் ஆஃப் ஈவில். அட்ராக்ஷன் என்ட்ரன்ஸ். வெயிட்டிங் டைம் 40 minutes. அங்கே பாருங்க மக்களே. எவ்ரி ரைடு வெயிட்டிங் மினிட் 40. இந்த ரைட்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, அது எங்களுக்கு இருந்துச்சு. சரி, மினியான் வேர்ல்டுனா எல்லோ வேர்ல்டு, க்யூட் ஃபேஸஸ்ஸு அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஆனால் செகண்ட் டைம் தான் ரொம்ப ஃபீல் பண்ணணும், இது ஸ்ட்ரெஸ்ஸுக்கான டைரக்ட் மெடிசன்னு. க்யூ எவ்வளோ இருக்கு? ஆமாம், வெயிட்டிங் 40 minutes. க்யூவில் நிற்கும்போது கூட போர் ஆகாமல் இருக்கிறதுக்காக நல்லா என்டர்டெயின்மெண்டான வீடியோஸ் தான் போட்டிருந்தாங்க. அதுவும் நல்லா தான் இருந்தது. இந்த ரைடோட பேர் என்ன சொல்லுங்க? டெபிகபிள் மினியான் மேகம். காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன். இந்த வாயா டெபிகபிள் மினியன் மேகம். அது வேற வாயி, இது நார வாயி. 40 மினிட்ஸ் வெயிட்டிங் டைம்னு சொன்னாங்க. ஆனால் அவ்வளோ நேரம்லாம் ஆகலை. ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே நாங்கள் போயிட்டோம். அங்கே என்ட்ரன்ஸில் ஒருத்தவங்க செக் பண்ணிவிட்டு நம்ம 1 or 2 அந்த மாதிரி ரோ சொன்னாங்க. அந்த ரோவில் போய் நிற்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து ஒரு வெயிட்டிங் டைமில் ஒரு வீடியோ மாதிரி போட்டுட்ருந்தாங்க. அந்த வீடியோவில் மினியானை பற்றி அந்த மாதிரி என்ன இருக்கும் அந்த ரைடில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரோவும் ஒரு ஃபன்னான ஒரு வீடியோவாக இருந்தது. அது குழந்தைங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்தது, ஈவன் பெரியவங்களுக்கு அது என்டர்டெய்னிங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Gross! Not naming names, but it's those guys! Lucky for you, I'm in a bit of a time crunch and I'm feeling generous. But you better shower when you get back to your hotel. And don't go right to the pool!
மினியான்னாலே முதல்ல எனக்கு ஞாபகம் வருது ஆனா பனானான்னு ஒரு மலாய் மினியன் ஷோ இருக்குது. அது பார்த்தா தான், ஏன்னா குழந்தைங்களாம் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சின்ன வயசில், அதனால் அது ரொம்பவே எனக்கு ஞாபகம் வருது. அதே மாதிரி இந்த ஷோவில் அந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா பனானாவை பற்றி போட்டாங்க. அந்த பனானா அங்கே வரும்போது நாம்ளும் அந்த பனானா ஸ்மெல் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஸ்ப்ரேவை எங்கேருந்தோ ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் ரொம்ப தாட்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டோர் ஓப்பன் பண்ணி என்டர் பண்ண விட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ரூமும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லேப் ஃபீல்டில் தான் இருந்தது. அங்கே இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா ப்ராப்பர் லேப் அட்டையர் போட்டுக்கிட்டு, கோட்டு, அந்த ஸ்பெக்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாங்க. பார்க்குறதுக்கு அந்த நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் கொண்டு வராங்க. இங்கே இருக்கிற சேர்லாம் பார்த்திங்கன்னா மூவிங் சேர். அந்த ரோவுக்கு தகுந்த மாதிரி அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்ட் ரோனா அது கீழே, தேர்ட் ஃபோர்த் ஃபைவ்ங்கும்போது மேலே போகுது. நாங்கள் ஃபஸ்ட் ரைடில் ஒரு பிளேஸில், செகண்ட் ரைடில்னு ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து அதை ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 3 தடவை போயிட்டோம். செகண்ட் டைம் விசிட்லேயே 2 தடவை போனோம். காலையில் ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தேர்ட் டைமும் விசிட் பண்ணணும். அதையும் நான் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணேன். அங்கே அப்போ போகும்போது அதுவும் கொஞ்சம் மேலே 5th ரோ 6th ரோவில் உட்காந்து ஃபீல் பண்ணணும். ரொம்பவே என்டர்டெய்னிங்காக இருந்தது. அந்த ரைடு அந்த 5 நிமிஷம் தான் ரைடு அப்படின்னாலும் அது ரொம்ப மனசு நம்மளுக்கு ரொம்ப லைட் ஆகிடுது. அந்த 5 நிமிஷம் முடிஞ்சு வர ஒரு ஸ்மைல் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபேக் ஸ்மைல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஜென்யூனான ஒரு ஸ்மைல், ஜென்யூனான ஒரு ஹாப்பினஸ்ன்னு தான் சொல்லணும். முடிஞ்சு வந்தவொடனே எங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்கள். வெரி குட். ரிலாக்ஸாக உட்காந்துட்ருக்கோம். எதுக்கு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன ஒரு ரைட் போகிறோம், அகெயின் மினியான் போகிறோம். கரெக்ட். எதுக்கு வெயிட் பண்ணுறோம்? டேடி ஃபோன் காலில் இருக்கார். ஒரு பேஷண்ட்டுக்கு மெடிக்கல் அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு. அதனால் அவர் ரொம்ப சீரியஸாக கொடுத்துட்ருக்காரு. ஃபஸ்ட்டு தங்கச்சிக்கிட்ட நானும் வருவேன். ஃபஸ்ட்டு தங்கச்சிக்கிட்ட பேசினார். இப்போ இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி மெடிக்கல் அட்வைஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நோ சொல்லாமல் என்டர்டெயின்மெண்ட்டையும் விட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. ஓகே, நெவர் மைண்ட், வி வில் ஜஸ்ட் வெயிட், ரைட்? ஓகே, இங்கே என்னென்ன இதெல்லாம் இருக்குது போயிருக்கான், என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. அதனால் ஒரு பனானாவோ ஒரு பாதி வெளியிலே வந்துட்டான். அவ்வளோதான் அவளோட இது. ஹாய், நானும் வந்துட்டேன். இந்த 2 தான் இருக்குது. நீ பாதி வெளியில் போயிட்டு வரும்போது எங்களுக்கு தெரியும். யாப்பா இப்போ போகிறான். டேடி இப்போ தான் ஃபோன் காலை முடித்தார். அதனால் இப்போ நாங்கள் திரும்ப போயிட்டுருக்கோம். யாருமே இல்லை அப்படின்னு நாங்கள் உள்ளே போகிறோம். ஆனால் அங்கே போனால் தான் தெரியும் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு. ஏன்னா இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லலாம். இதே ரைடுக்கு காலையில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். இப்போ வந்து ஃப்ரீயாக போயிட்டுருக்கோம் ஜாலியாக. எக்ஸ்பிரஸ், சூப்பர் எக்ஸ்பிரஸ். செகண்ட் டைம் போகும்போது சரி கூட்டமே இல்லாமல் போகிறோமே அப்படின்னு நினச்சி பார்த்தோம். ஆனால் அங்கே போனால் ஆல்ரெடி 2 ரோஸ் ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 5-10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 ரோஸும் ஃபுல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போய் அந்த ரைடையும் என்ஜாய் பண்ணணும். இந்த ரைடு முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் லைஃப் நம்மளுக்கு ஹெவியாக இருக்கும்போது இப்படி மேலே ஒரு ரைடு போனோன்னா அது நம்மள சைல்டுஹுட்டுக்கே கொண்டு போதும், மனசு ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகுதுன்னு தான். இந்த வீடியோ பார்த்து அது உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்மைலை தந்திருந்தா கூட எங்களுக்காக ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. காலையிலேருந்து சுற்றி ரொம்ப டயர்டு, கூடவே பசியும் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் விசிட் பண்ணும்போது 6 மணி வரைக்கும் தான் இருந்தது. அப்போ ஹாலோவின் ப்ரிப்பரேஷன் டைம் அப்படிங்கிறதுனால யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 9 o'clock வரைக்கும் இருக்கும். அதுவும் லைட் எஃபெக்டில் வந்து யுனிவர்சல் ஸ்டுடியோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுதான் நாங்கள் ஃபீல் பண்ணணும். பெஸ்ட்டு பார்ட்டுன்னு சொன்னோன்னா அந்த மினியானில் வர கேரக்டர்ஸ்லாம் வந்து நின்றுட்டு அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிற செஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கும் டைம் லிமிட் வச்சுருக்காங்க, ஏன்னா அவங்களும் அந்த ட்ரெஸ்ஸோட நிற்கணும் இல்லையா. இது ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஒரு மனசெல்லாம் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ரிப்பு, விசிட்டு இதெல்லாம் வந்து நம்ம மனசை ரொம்பவே லைட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அப்பப்போ இந்த மாதிரி சின்ன ட்ரிப்போ இல்லை வேறு எங்கேயாவது போகிறதையோ யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.